அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று ஒரு புதிய நுண்ணறிவு பகுதி ஒன்றை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய நுண்ணறிவுக்கான தலைப்பு நாட்காட்டி. இந்த நாட்காட்டில் எழுதப்பட்ட இந்த முதலாவது கேள்வியை பார்ப்பதற்கு முதல் நாட்காட்டி சம்பந்தமான முக்கியமான குறிப்புகள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தெரிய வேண்டும். ஸோ நான் அந்த குறிப்புகளை ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். தேவையான மாணவர்கள் அதில் நோட்ஸை நீங்கள் உங்களோட கொப்பியில் எழுதி கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஒரு வருடம் எத்தனை மாதங்களை கொண்டிருக்கும்? 12 மாதங்களை கொண்டிருக்கும். அது உங்களுக்கு நார்மலாக தெரிந்த விடயம். அந்த 12 மாதங்களுக்குள்ள 31 நாட்களை கொண்ட மாதம் இருக்கு, 29 அல்லது 28 நாட்களை கொண்ட மாதம் இருக்கு, 30 நாட்களை கொண்ட மாதம் இருக்கு. அப்போ அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு வருடம் என்று சொன்னால் 365 நாட்களை கொண்டவை. சாதாரண ஒரு வருடம் 365 நாட்களை கொண்டிருக்கும். லீப் வருடம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லீப் வருடம் அல்லது நெட்டாண்டு என்று அதுக்கு 2 பெயர் கொண்டு அழைக்கப்படும். அப்போ லீப் வருடம் அல்லது நெட்டாண்டு என்று சொன்னால் 366 நாட்களை கொண்ட காலப்பகுதி. 366 நாட்களை கொண்ட காலப்பகுதி. 4 வருடத்துக்கு ஒரு முறை அந்த லீப் வருடம் பிறக்கும். அதில் ஒரு சிறிய மாற்றம், பிப்ரவரி மாதம், அந்த 2ஆம் மாதம் 29ஆம் திகதி 29 வரை அந்த நாட்கள் காணப்படும். இப்போ இந்த 2024 பாருங்க, இது ஒரு லீப் வருடம். அப்போ நீங்கள் 2ஆம் மாத கலண்டர் 2ஆம் மாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 29 நாட்களை கொண்டு காணப்படும். அப்போ 2023 நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது லீப் வருடம் இல்லை, சாதாரண வருடம். அது 365 நாட்களை கொண்டு காணப்படும். அதில் பிப்ரவரி மாதம் 28 நாட்களை கொண்டு காணப்படும். அப்போ இந்த 2024ஆம் ஆண்டு லீப் வருடம். ஸோ அதனால் அது 366 நாட்களை கொண்டு காணப்படும். குறிப்பாக பிப்ரவரி மாதம் 29 நாட்களை கொண்டிருக்கும். அடுத்த லீப் வருடம் எப்போ வரும் என்று சொன்னால் 4 வருடத்துக்கு ஒரு முறை என்றால் 2028 தான் அடுத்த லீப் வருடம் வரும். அடுத்த லீப் வருடம் 2032. இவ்வாறு 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் லீப் வருடம் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம், ஒரு வருடத்தில் 12 மாதம் என்று சொன்ன, குறிப்பாக 31 நாட்கள், 30 நாட்கள், 28 அல்லது 29 நாட்களை கொண்டிருக்கும். அதில் எத்தனை 30 நாட்களை கொண்டு காணப்படும்? எத்தனை மாதங்கள் 30 நாட்களை கொண்டு காணப்படும்? எத்தனை மாதங்கள் 31 நாட்களை கொண்டு காணப்படும் என்கிற விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் சிறிய வகுப்புல, இந்த 3ஆம் 4ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. இந்த கையை மடித்தீங்க என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் வார மூட்டு, இந்த முதலாவது மூட்டை விட்டு போட்டு 2வது விரல்ல முதல் வார மூட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மூட்டு வந்தால் 31 நாட்களை கொண்டிருக்கும். மூட்டு வராதவை 30 நாட்களை கொண்டிருக்கும் என்கிறத ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. 2ஆம் மாதம் மட்டும் 28 அல்லது 29. 28 சொன்னால் சாதாரண வருடத்தில் வரும், 29 லீப் வருடத்தில் வரும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜனவரி 31, பிப்ரவரி 29 அல்லது 28, மார்ச் 31, ஏப்ரல் 30. இவ்வாறு அந்த மூட்டை பார்க்கும்போது 31 30 நாட்களை நீங்கள் அந்த எந்தெந்த மாதம்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். தொடர்ச்சியாக கட்டாயம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் பிள்ளைகள், தொடர்ச்சியாக 31 நாட்களை கொண்ட மாதங்கள் இருக்கு, தொடராக வரும். 31 நாட்களை கொண்ட மாதங்கள் தொடராக வரக்கூடிய மாதங்கள் எது என்று கேட்கப்படும். அப்போ அது உங்களுக்கு விளங்க வேண்டும். ஜூலையும் ஆகஸ்ட்,
அதாவது 7ஆம் மாதமும் 8ஆம் மாதமும் மாத்திரம்தான் தொடர்ச்சியாக வரக்கூடிய 31 நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்கும். ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த் என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வருடத்தில் எத்தனை 31 நாட்கள் கொண்டிருக்கும் என்று சொன்னால் 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டு காணப்படும். 4 மாதங்கள் 30 நாட்களை கொண்டு காணப்படும். ஒரு மாதம் மாத்திரம் 28 அல்லது 29 2ஆம் மாதம் 28 முடிவடையும். சாதாரண வருடம் என்று சொன்னால் லீப் வருடம் என்று சொன்னால் 29 முடிவடையும். இந்த விடயம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அடுத்த விடயம் ஒன்று பிள்ளைகள், இப்போ 1ஆம் திகதி புதன்கிழமை என்று சொன்ன உதாரணத்துக்கு அந்த ஒரு மாதத்தில் 1ஆம் திகதி புதன்கிழமை என்றால் 29ஆம் திகதியும் புதன்கிழமை. அப்போ 1ஆம் திகதி என்ன நாள் வருகின்றதோ அதே நாள் தான் 29ஆம் திகதி. இந்த எல்லா மந்துக்கும் இது பொருந்தும். அப்போ 1ஆம் திகதி என்ன வருகின்றதோ 29ஆம் திகதியும் அதே நாட்களை கொண்டு காணப்படும். அடுத்த விடயம், இப்போ 1ஆம் திகதி 7 என்று சொன்னால் 1ஆம் திகதி புதன்கிழமை என்று சொன்னால் 1ஆம் திகதி புதன்கிழமை என்று சொன்னால் அந்த 7 மடங்கு உங்களுக்கு தெரியும். 7 மடங்குண்டா என்ன? 7, 14, 21, 28 இப்படி 7 அதிகரித்து கொண்டு போகக்கூடியவை தான் 7 மடங்கு. அப்போ 1ஓட 7 கூட்டினா 8. அப்போ 8ஆம் திகதியும் புதன்கிழமை. 8ஓட 7 கூட்டினா 15. அந்த 15ஆம் திகதியும் புதன்கிழமை. இப்படி அந்த 1ஓட வார அந்த டேட்டோட 7 நாட்களை கூட்டும்போது வரக்கூடியவையும் அதே நாட்களாக காணப்படும். அதையும் புரிந்து கொண்டு இப்போ இந்த முதலாவது கேள்விக்குரிய விளக்கத்தை பற்றி பார்ப்போம். அப்போ இவ்வளவு நேரமும் சொன்னது அந்த நாட்காட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த முதலாவது கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால் 30 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் 30 நாட்கள் உள்ள அந்த ஒரு மாதம் ஒன்று இருக்காம். அதில் 2ஆம் திகதி வந்து வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுது. 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை என்றால் அந்த மாதத்தில் அதே மாதத்தில் 16ஆம் திகதியும் 29ஆம் திகதியில் அமையும் நாட்கள் யாது? 16ஆம் திகதி என்ன நாள், 29ஆம் திகதியும் என்ன நாள் என்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ தெளிவாக விளங்கி கொள்ளணும். நான் இங்கே சொல்லப்பட்ட இதுக்கு முதல் சொல்லப்பட்ட அந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இப்போ 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அந்த 2ஓட 7 கூட்டுவோம். அப்போ 2ஓட 7 கூட்டினதுன்னு வரப்போது 9. அப்போ 9ஆம் திகதியும் வெள்ளிக்கிழமை என்று வரும். இந்த 9ஓட 7 கூட்டி 16 வரும். 9ஓட 7 கூட்டுங்க 16. அந்த 16ஆம் திகதியும் வெள்ளிக்கிழமை வரும். அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், வார டேட்டோட அந்த 7 மடங்கு 7, 14, 21, 28 இப்படியான 7 மடங்கை கூட்டும்போது வரக்கூடிய நாட்களும் அதே நாட்களாக காணப்படும். ஸோ 16ஆம் திகதி என்ன நாள் என்று சொன்னால் 16ஆம் திகதி என்ன நாள் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை என்று வரும், வெள்ளி என்று வரும். அடுத்த கேள்வி என்ன கேட்கானண்டா 29ஆம் திகதி என்ன நாள்? அப்போ 29ஆம் திகதி என்ன நாளுங்கிறத இலகுவாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு மாதத்தில் 1ஆம் திகதி என்ன கிழமை வருகின்றதோ என்ன நாள் வருகின்றதோ அதே நாள் தான் 29ஆம் திகதியும் அமையும் என்று சொல்லியிருக்கேன். ஒரு மாதத்தில் 1ஆம் திகதி என்ன நாள் வருகின்றதோ அதே நாள் தான் 29ஆம் திகதியும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அப்போ 1ஆம் திகதி என்ன நாள்ங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்போ 2ஆம் திகதி வெள்ளி என்று சொன்னால் 1ஆம் திகதி வியாழன் என்று கிடைக்கும். 1ஆம் திகதி வியாழன். அப்போ 1ஆம் திகதி வியாழன் என்று சொன்னால் 29ஆம் திகதியும் வியாழன்
ஆகத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எந்த மாதமாக இருந்தாலும் சரி, முதலாம் திகதி என்ன நாள் வருகின்றதோ 29ஆம் திகதியும் அதே நாள் வரும். ஸோ 29ஆம் திகதியும் அதன் நாள் வியாழன் என்று ஆன்சர் வரும். ஸோ இந்த கேள்விக்கு விடை 16ஆம் திகதி வெள்ளியும் 29ஆம் திகதி வியாழன் கிழமையும் அமையும். ஸோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்டா. நான் ஏற்கனவே சொன்ன விடயத்தை நீங்கள் தேவைப்பட்ட மாணவர்கள் நோட்ஸாக எழுதி கொள்ளுங்க. அப்போ இந்த ஒரு நுண்ணறிவு உங்களுக்கு போதும். அப்போ இது சம்பந்தமான உங்களுக்கு பயிற்சிகள் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அப்போ அந்த பயிற்சியையும் நீங்கள் உங்களோட டைம் டேபிள் படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, மற்றும் ஒரு நாளில் புதிய நுண்ணறிவு ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.